பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல், அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், இந்த மண்ணில் வளர்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே என்ற அந்த கருத்து உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றலில் சிறந்தவர்கள், திறமையானவர்கள், எல்லா வகையிலும் ஒரு ஆக்கம் ஊக்கம் ஒரு இயற்கை அளித்திருக்கின்ற நிலையில் அதை வெளிக்கொணரணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி வெளிக்கொணர்கின்ற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் நம்முடைய வடசென்னை சார்ந்த திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் ஹாப்பி கிட்ஸ் என்ற அந்த ஒரு குழந்தைகளுக்கான அந்த திறமையை மேம்படுத்த வேண்டும், திறமையை இருப்பதையெல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒரு அறிவு வளர்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிதிறமைசாலியாக வளர வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய அந்த திறமையை மேம்படுத்துவதற்காக ஹாப்பி கிட்ஸ் அந்த பள்ளியை நிறுவி கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான பணிகளை எல்லாம் இன்றைக்கு செய்து நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 7ஆம் சென்ஸ், 7th சென்ஸ் என்று சொல்வார்கள். 6 அறிவு மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு 7ஆம் அறிவு, இந்த 7ஆம் அறிவு அந்த குழந்தைகள், அதாவது பொதுவாக இயற்கை அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பருவ காலத்தில் மட்டும்தான் அந்த சென்ஸை உணர முடியும். அந்த வகையில் அடல்ட்டுக்கு பொதுவாக அந்த 7ஆம் அறிவு கிடையாது. ஆனால் அந்த வளரும் பருவத்தில் அந்த 7th சென்ஸ் என்றக்கூடிய அந்த அறிவு இருக்கின்ற நிலையில் கண்ணை கட்டி கொண்டு மேதகு அப்துல் கலாம் அவருடைய அந்த திருவுருப்படத்தை வரைந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை கண்ணை கட்டி கொண்டு எதிரே இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதையெல்லாம் கூட அவர்கள் செய்து காட்டுறது. உதாரணத்துக்கு நானே டெஸ்ட் பண்ணாத உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நானே பார்த்தா இந்த கொஞ்சம் காமன் ட்ரில் சொல்லக்கூடிய அந்த ட்ரில்லெல்லாம் பண்ணோம். ஆனால் கரெக்டாக பண்ணிட்டு உண்மையிலேயே ஒரு மிராக்கல் தான், ஒரு அதிசயமாக தான் நிச்சயமாக நான் கருதுகிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஆர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு குழந்தைகளுக்கான அந்த கலையை இன்றைக்கு அறிவு மேம்பட வேண்டும், ஞாபக சக்தி பொதுவாக அதுதான் முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு ஹாப்பி கிட்ஸ் ஒரு தன்னலமற்ற இந்த சேவை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.